ஒரு ஊரில் ஒரு ராஜா வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் மிகுந்த புத்திசாலியும் தன்னம்பிக்கையும் உடையவர். தங்கிட்ட இருக்கிற சிறிய படையை வச்சு எவ்வளோ பெரிய படையினாலும் வென்றெடுத்து ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தார். இப்படி இருக்க சூழ்நிலையில் எதிரி நாட்டிடமிருந்து ராஜாவுக்கு ஒரு ஓலை வந்துச்சு. அந்த ஓலையில் போர் தொடுத்து வருவதாக எழுதியிருந்துச்சு. இதை கேள்விப்பட்ட தளபதியும் சிப்பாயும் ரொம்ப பயத்துக்குள்ளானாங்க. ராஜாவிடம் போய் கேள்வி கேட்டாங்க. ராஜா, நம்மக்கிட்ட இருக்கிறது சின்ன படை தானே, நம்ம எப்படி அவ்வளோ பெரிய படையும் தோற்கடிக்கிறது அப்படின்னு கேட்டாங்க. ராஜா இதுக்கு ஒரு உபாயம் செய்தார். உடனே எல்லாரும் கோயிலுக்கு வாங்க, அங்கே போய் ஒரு நாணயத்தை சுண்டி விடுவோம். அந்த நாணயத்தில் தலை விழுந்துச்சுன்னா எல்லாரும் போருக்கு போகலாம் என்றும், பூ விழுந்துச்சுன்னா யாரும் போருக்கு போக வேண்டாம் என்றும் முடிவு செய்தனர். இதுக்கு எல்லாரும் ஒப்புக்கொண்டாங்க. அதுபோல் ராஜா நாணயத்தை சுண்டி விட்டார். அதில் தலை விழுந்துச்சு. உடனே எல்லாரும் போருக்கு புறப்பட்டு போனாங்க. போர்லையும் ஜெயிச்சு வெளியே வந்தாங்க. இருந்தாலும் தளபதிக்கு ஒரு சந்தேகம். நம்ம இந்த போரில் எப்படி ஜெயித்தோம் அப்படின்றத நம்ம ராஜா கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட பேசினார் தளபதி. ராஜா, நம்ம எப்படி இந்த போரில் ஜெயித்தோன்னு. அதுக்கு ராஜா சொன்னார், நான் நாணயத்தில் 2 பக்கமே தலை தான் வச்சுருந்தேன். ஜெயித்தது உங்களோட தன்னம்பிக்கை, தைரியம், விடாமுயற்சி தான். எப்போதும் அதை விட்டுறாதீங்க. அதே போல் போரை மேற்கொண்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு